அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பாரத்தோடு திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம இருக்கிறோம். ஏப்ரல் மாதம் எலெக்ஷன். அப்போ தேவ பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த ரூபத்திலையும் எந்த தடையும் வரக்கூடாது. இந்த ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் வரட்டும்னு சொல்லி நம்மளை வெண்டிக்க சொல்றாரு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெண்டிக்க சொல்றாரு. பாருங்க, தேவனுடைய சித்தம் என்ன? பரமண்டலத்தில் இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ பரமண்டலத்துல என்ன அவருடைய சித்தமோ அதுதான் இந்த பூமியிலையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து, தேவ பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஆம்பரியமானவர்களை, இன்றைய தினத்திலே நான் பாரத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் திறப்பிட நின்று நாம் ஜெபிக்க வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்க ஜோமனுங்க, கர்த்தர் ஒரு நல்ல தலைவரை இந்த தேசத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கணும். தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறணும். தேவனுடைய சித்தத்தின்படி மட்டுமே தலைவர்கள் ஆட்சியில உட்காரணும். அதுக்காக நீங்க ஜோமனுங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யணும். அதான் வசனம் சொல்லுகிறது, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப அங்க சித்தம் என்னது? தேவனை ஆராதிக்கிறது, தேவனை துதிக்கிறது தான். அவர் துதிக்கு பாத்திரர். அந்த துதிக்கு இந்த பூமியிலையும் அவரை துதிக்கணும். அதுக்கு மட்டும் எதுவும் தடையா இருக்கக்கூடாது, யாரும் தடையா இருக்கக்கூடாது. தடைகளை எல்லாம் கர்த்தர் நொறுக்கி போட்டு நல்ல திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளையிடணும். அதுக்காக நம்ம எல்லாரும் செபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கிறோம். நம்ம பாரத்தோடு செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, ஆண்டவரே, பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் ஆண்டவரே நடக்கட்டும். ஆண்டவரே, வருகிற தேர்தலை உடைய வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ திட்டம் நடப்பதாக. தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நோக்கத்துக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா பிசாசுடைய வல்லமைகள், மனித கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, தேவ சித்தம் மட்டும் நடக்கட்டும் தகப்பனே. உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை தகப்பனே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே நீர் அர்த்தம் பண்ணி போடுவீராக, அழித்து போடுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அப்படியே நீர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்க சித்தம் மட்டும் நடக்கட்டும். தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்வீராக, மகத்தான காரியங்களை ஆண்டவர்கள் செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் எதுவோ அது இந்த பூமியிலும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.